அவர் ஜீரோ கல்டிவேஷன்றதெல்லாம் தவிர்த்துருக்கணும். இந்த மாதிரி நேரங்களில் அமைச்சர்கள் பேசாமல் இருக்கிறது நல்லது. பேசி தான் போய் பிரச்சனையில் மாட்டுறாங்க, வாயை கொடுத்து மாட்டுறது. இதெல்லாம் சமூகம் கொந்தளிச்சிருக்கும் போது இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. நீங்கள் ஜீரோ கல்டிவேஷனும் 100% கல்டிவேஷனும் அவைலபிலிட்டி இருக்கா இல்லையா அதை சொல்லு. அவைலபிலிட்டி இருக்குன்னு போதே கவர்மெண்ட் முடியுது. நீங்கள் பார்டர்ஸ் எல்லாம் சீல் பண்ண முடியாது. நம்ம மாநிலத்தில் கல்டிவேட் பண்ணலனாலும் வேறு மாநிலத்தில் உள்ளே வரதான் போகுது. கல்டிவேஷன் இல்லைன்றதை பற்றி நீங்கள் பெருமைப்பட்டுக்க முடியாது. எப்படி உள்ளே வருது இந்த பிரச்சனை இருக்குது. இந்தியாவுக்குள்ளேயும் இந்தியாவுக்கு வெளியிலேருந்து வரதுக்கு மத்திய அரசு பொறுப்பு. இந்தியாவுக்கு உள்ளே வரதை மத்திய மாநில அரசுகள் 2 பேருமே தான் பொறுப்பு. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த ஒழிக்க முடியுமானா ஒழிக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அண்டை மாநிலங்கள்லேருந்து பெரிய அளவில் உள்ளே வருது. உங்களுக்கு சேர்ந்து ஒர்க் பண்ணுறதன் மூலம் மட்டும்தான் இதை மத்திய மாநில அரசுகள் பல்வேறு மாநிலங்களுக்கு இடையிலான கோஆப்ரேஷனு, கூட்டு ஒத்துழைப்பு, அதன் மூலமாக தான் இதை குறைஞ்சபட்சம் இதை கட்டுப்படுத்த தான் முடியும். எந்த கவர்மெண்ட் வந்தாலும் ஒழிக்க முடியாது. அதை முதல்ல புரிஞ்சு. நிச்சயமாக அதில் நம்ம காலாகாலமாக இருக்க விஷயம். மனிதன் உயிரோடு இருக்க வரைக்கும் இது இருக்கும்.